ஆதியில ஆண்டவர் மனுஷனையும் மனுஷியும் படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. தேவன் இணைத்ததை மனிதன் சொல்லுங்க பார்க்கலாம் பிரிக்கவே கூடாது. இதுதான். ஆனால் தேவன் இணைக்காமல் இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் பர்சனல் செல்ஃப் பேட்டர்ன்ல தாங்களா இணைஞ்சுக்கிறாங்கல்ல, டேட் பண்றாங்க, லவ் பண்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்குது அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பொண்ணு வந்து சொல்லுது, எனக்கு பிடிச்சிருக்குது அந்த பொண்ணை தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு பையன் வந்து சொல்றான். என்ன செய்யன்னு தெரியாம பெற்றோரும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. சந்தோஷமா வாழ்றது 6 மாசம் தான். அதுக்கு பிறகு குடும்பம் என்ன செஞ்சிருது? பிரிஞ்சிருது. உங்க குடும்பம் பிரியாது இருக்கணும்னா 3 காரியம். ஒன்று, காட்ஸ் வில். கடவுள் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை வச்சிருக்கிறார், அந்த துணையைத்தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாலிபனும் வாலிப மகளும் தீர்மானிக்கணும், பெற்றோரும் தீர்மானிக்கணும். இங்கே எப்படியோ தெரியாது, இந்திய தேசத்தில், இந்த ஜாதியில், இந்த ஊரில், இந்த டினாமினேஷன்ல இப்படிதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசித்தேன், எப்படி ஆண்டவரே ஒரு சின்ன பிராக்கெட்டை தனக்குன்னு வச்சுக்கிட்டு இதுக்குள்ளதான் இருக்கணும், இந்த கம்யூனிட்டிக்குள்ளதான் இருக்கணும், இந்த ஊர்ல தான் இருக்கணும், இந்த வேலை தான் செய்யணும், இல்ல பெண்ணு அழகா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இப்படியெல்லாம் மாடர்னா இருக்கணும், இங்கிலீஷ்ல ரொம்ப நல்ல ஃப்ளூயண்டா பேசணும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், இப்படி நமக்கு நாமே ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தேடும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது. நம்பர் 1, யூ ஷுட் சீக் த வில் ஆஃப் காட் இன் மேரேஜ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் காட்ஸ் வில். கடவுள் 16 வயசுல யாருக்கும் வாழ்க்கை துணையை காட்ட மாட்டார், இதுதான் உனக்கு இதுதான் உனக்கு அப்படின்னு. 18 வயசுலையும் காட்ட மாட்டார். ஒரு 23 வயது வந்து உங்களுக்கு திருமணம் ஆக போற அந்த ஸ்டேஜில் தான் உங்க பார்ட்னருக்கு மேல உங்க கவனமே போகணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் இயேசு மேல கவனமா இருக்கணும், உலகத்துல சாதிக்கிறதுக்கு கவனமா இருக்கணும். உலகத்துல எதையுமே சாதிக்காத பல வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? காதலிக்கிறது தான் சாதனை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எய்மே லவ் பண்றது, அப்புறம் லவ் பண்ற பர்சனை ப்ளீஸ் பண்றது, இதுலயே பலருக்கு பல வருஷம் வேஸ்டா போயிருது. அப்போ நீ ஆண்டவருடைய சித்தத்தை முதல்ல அறியணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய நேரத்தை அறிஞ்சு அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணணும். இந்த ரெண்டையும் சரியா செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஏற்ற வேளையில திருமணத்தில் இணைப்பார். நீங்க கேட்கலாம், காட்ஸ் வில் படி இணைஞ்ச குடும்பங்கள்லாம் இணைஞ்சேவா இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு இடையில பிரச்சனை வருதே. பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத வீடுகள் கிடையவே கிடையாது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று. ஸோ ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விதமான பிரச்சனை இருக்கும். உங்க வீட்டில் இல்லாத பிரச்சனை என் வீட்டில் இருக்கும், என் வீட்டில் இல்லாத பிரச்சனை உங்க வீட்டில் இருக்கும். நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், ஊர் ஊராய் அலைகிறேன். பல வேளைகளில் என் பிள்ளைங்களுக்கு நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டை நான் செஞ்சு கொடுத்ததே கிடையாது. ஐ எம் சோ சாரி டு சே திஸ். நான் கிச்சனுக்கு போகணும்னு நினைச்சாலும் கூட பல வேளைகளில் நான் கிச்சனுக்கு போக முடியாது. பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹவ் ஹெல்பர்ஸ் அட் ஹோம். அப்போ நான் யோசிப்பேன், ஐயோ பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு நான் நினைத்த நேரங்கள் உண்டு. பிள்ளைகளும் வருத்தப்பட்ட நேரங்கள் உண்டு. இது எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு பிரச்சனை. ஆனா நான் டைமை வேஸ்ட் பண்ணல, ஆண்டவருக்காக செலவிடுகிறதுக்காக நாங்க குடும்பமா இந்த காரியத்தை தியாகம் செய்யறோம். அப்போ எல்லா ஃபேமிலியிலையும் பிரச்சனைகள் வரும். காட்ஸ் வில் படி திருமணம் செஞ்சா கூட பிரச்சனை வரும். இதுக்கு சொல்யூஷன் நீங்க டிவோர்ஸ் பண்றதல்ல, செப்பரேட் ஆகி இருக்கிறதும் அல்ல. நீங்க இதில் தாங்கி ஆண்டவருடைய சித்தப்படி தான் திருமணம் செஞ்சோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பொறுத்து தாங்கி சகிச்சு விட்டு கொடுத்து, ஓகே கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்யற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க காத்திருந்தால் கர்த்தர் கிரியை செய்வார். ஆனா சில குடும்பங்கள்ல ஒரு புருஷன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு, இந்த பெண்ணையும் மணந்து கொண்டு தவறான ஒரு உறவுல தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னா நீங்க அதுக்கு முதல்ல ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே இவர் திருந்திருவாரா? அங்கேயும் வாழ்ந்துட்டு என்கிட்டையும் வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, அங்க வாழ்ந்துட்டு பணத்தெல்லாம் அங்க கொடுத்துட்டு என்கிட்ட வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. பிசிக்கல் அபியூஸ், வேர்பல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ் இதெல்லாம் இருந்து சஃபர் பண்ணுகிற பெண்களோ ஆண்களோ நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பைபிள் வேசித்தனம் மார்க்கத்தினால் ஒழிய வேற எதனாலையும் நீங்க தள்ளிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்குது. ஆனா அப்படி வாழ்ந்த புருஷர்களையும் ஜெபத்தினால மாற்றின ஸ்திரீகள் இருக்கிறாங்க. உங்க பொறுமை ஒரு எல்லை வரைக்கும் போய் ஆண்டவர் மாற்ற முடியாத ஒரு நபர் இல்லைங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். தேவனால இணைக்கப்பட்டீங்கன்னா ஒரு நாள் பிரியறதுக்கு நீங்க முயற்சி செய்யாதீங்க. பைபிளும் அதை அங்கீகரிக்கல. ஒரே ஒரு இடத்துல பவுல் சொல்றார், அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும் அப்படின்னு. அந்த ஒரு இடத்துல தான் ஒருவேளை நீங்க தெரியாம திருமணம் செய்த நபர் அவிசுவாசியா இருந்து
எந்த அளவுக்கு தாழ்ந்து போனாலும் உங்களோட வாழ விருப்பம் இல்லை, நான் விட்டுட்டு போறேன்னு அவங்க போனா let them go. ஆனால் நீங்கள் பிரியக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய சித்தம்.